எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் மற்றும் சிவகார்த்திகேயனோட காம்போல வந்து மதராசி படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது என் ஊர் சார். ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த படம் வந்து பெரிய கம்பேக்காக இருக்கும். ஏன்னா படம் நல்லாயிருக்கு. அண்ட் அங்கங்கே குட்டி குட்டி லேக்ஸோட தான் இருக்குது. பட் ஓகே, படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அண்ட் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சொல்லணும். இது ஆக்டிங் வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு மென்டலி அஃபெக்டான ஒருத்தர். அவர் எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஐ மீன் ஒரு இன்னசென்ஸோடு சேர்ந்து ஒரு கோவம் எல்லாமே கலந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்டு அனிருத்தோட மியூசிக் வந்து நல்லாயிருக்கு இந்த படத்துக்கு. என்ன கொஞ்சம் டாக்டர் படத்தோட மியூசிக்ஸ் வந்து நடுவில் வந்து போகுது. மற்றபடி மியூசிக்காக ஓவராலாக அவர் எப்பவுமே எலிவேட் பண்ணுற மாதிரி சிவகார்த்திகேயன் அழகாக எலிவேட் பண்ணியிருக்காரு. கதை பார்த்தீங்கன்னா கதை புது கதை தான். ரொம்ப இது பார்த்த கதை அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு கன் மாஃபியா பற்றி தான் இந்த கதை. அதில் வந்து வில்லன் வித்யுத் ஜாம்வாலும் அண்டு சார்பேட்டா பரமையில் நடித்த நம்ம சபீர், அதாவது டான்சிங் ரோஸாக நடித்தார்ல, அவரும் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பட் அவங்க 2 பேர்த்தோட ஆக்டிங் வந்து பயங்கரம் நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் காம்போவில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ஃபைட்டு தான் பயங்கரமாக இருக்குது படத்தில். அண்டு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஆக்டிங் வைஸ் நம்ம அமரனுக்கு அப்புறம் இது பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் செட்டிலான ஆக்டிங்கில் போயிட்டு இருந்தார். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. பயங்கர அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் ஹீரோயின் ருக்மணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஐ மீன் ஏதோ புதுசாக இருக்க மாதிரி தெரில. பட் ரொம்ப இது நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. பெரிய ஹீரோயின்ஸ் அளவுக்கு நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா இதில் சினிமோட்டோகிராஃபி நார்மல் ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் லோகேஷ் படம்லாம் மிக்ஸ் ஆன லோகேஷோட எஃபெக்ட், லோகேஷ் கனகராஜ் அவரோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே ஏஆர் முருகதாஸ் ரொம்ப செட்டிலாக தான் இருக்கும் படம். ரொம்ப ரத்த தெறிக்க அப்படிலாம் எதுவும் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளட்டு ஸ்ப்ளாஷ் ஆகிறது அந்த இதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து என்ன கான்செப்ட் என்னென்னா, ஒரு காலத்தில் ட்ரக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கங்கே ஓரளவு தான் இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிறது கஞ்சா அந்த மாதிரி பொருள்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் நிறைய பக்கம் வந்து அது காமன் ஆகிடுச்சு. அண்டு வந்து கன் மாஃபியா வந்து அதே மாதிரி காமன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து, அதாவது என்ஐஏம்பாங்க, என்ஐஏ வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை அழிக்கிறதுக்கான இது பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எப்படி சிவகார்த்திகேயன் உள்ளே வராரு. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் வந்து அது ரிலேட்டடாக கிடையாது. ஐ மீன் அந்த அவரு என்ஐஏயில் கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதுலேருந்து எப்படி இந்த டீம் உள்ள வராரு, எப்படி வந்து படத்தை வந்து அதுலேருந்து எப்படி படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது தான் இது மதராசி படம். ஹீரோ அண்டு ஹீரோயினை தவிர்த்து இந்த படத்தில் ஹைலைட்டடாக தெரியறது வந்து வித்யுத் ஜாம்வால். ஹீரோவிடவே இந்த படத்தில் அவருக்கு தான் மாஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கத்துனதை விட வித்யுத் ஜாம்வாலுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க, அண்டு கத்துனாங்க. அண்டு அவர் போக நம்ம சார்பேட்டா பரமையில் நடித்த டான்சிங் ரோஸ் சபீர், அவரோட ஆக்டிங்கும் இதில் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்பவுமே அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் நடிப்பார். அதில் நல்லா வந்துருந்துச்சு. அண்டு அதில் வந்து அவர் ஒரு கை இல்லாமல் நடிச்சிருக்காரு. அதனால் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அண்டு பிஜு மேனன் அவரும் வந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த டீமோட ஹெட்டாக இருக்கார், இணையோட ஹெட்டாக இருக்கார். அவர் எப்படி வந்து டீம் லீட் பண்ணி இந்த கன் மாஃபியாவை ஸ்டாப் பண்ணுறாங்கிறது தான் இதில் மொத்த கதையே. அதை வந்து இவங்க என்ஐஏ பண்ணாமல் சிவகார்த்திகேயனை உள்ள இன்க்ளூட் பண்ணி அழகாக படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்டு வந்து ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜாம்வால் இவங்களோட சபீரோட ஃபஸ்ட்டு ஃபைட் பயங்கர இதுவாக இருக்கும். அண்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைட்டு, அப்புறம் ஃபைனல் ஃபைட்டு 1-to-1 நடக்கும் வித்யுத் ஜாம்வால் சிவகார்த்திகேயன். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் லேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு பார்ட்டு டக்குன்னு செலிப்ரேஷன் சாங் மாதிரி வந்தங்காட்டி உங்களுக்கு பெருசாக தெரியாது. அண்டு நடுவில் குட்டி குட்டி சாங்ஸ் வரும். உங்களுக்கு அது படம் போகிற ஸ்பீடுக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் லேக் மாதிரி தெரியும். பட் அது மட்டும் தான். மற்றபடி வேறு மேபி அந்த சாங்ஸ் தனியாக கேட்டிங்கன்னா மேபி நல்லா இருக்கலாம். பட் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சாங்ஸ் உங்களுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஐ மீன் ஐயோ கொஞ்சம் ஓட்டி விட்டு போட்டுடலாங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ஸ் மட்டும், அந்த பாட்டு மட்டும். அது மட்டும் பார்த்துங்க. அண்ட் அனிருத் பிஜிஎம் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவும் போல் நல்லா பண்ணிட்டாரு. அண்டு வந்து என்னென்னா டாக்டரோட ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு.
டாக்டர் படத்தில் வர அந்த பிஜிஎம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு உள்ள. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் வந்து இது ஃபேமிலிக்கான படமா, இல்ல யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்ல. இது எல்லாருமே போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க இருந்தாலும், அது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, ரொம்ப உங்களுக்கு இது இருக்காது. ஏன்னா நான் போனப்பவே இப்ப நெறைய பேரு இதுல இருந்தாங்க. ஃபேமிலி லேடீஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. குழந்தைங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ தட் வந்து இது ஃபேமிலியும் பார்க்குற மாரி தான் இருக்கும். அவ்வளோ ஒண்ணும் ஃபேமிலி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைட்ஸ்லாம் கிடையாது. ஃபைட் செட்டிலா தான் இருக்கும். பட் அந்த ஒரு சில இது மட்டும் ரொம்ப ராவா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு ஃபேமிலிலாம் போய் பார்க்கலாம். பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த 2, 3 டேஸ் லீவ் வருது. கன்டினியூஸா எப்படியும் வந்து ஃபில் ஆயிடும். ஸ்டார்ட்டிங் எப்படியும் ஃபில் ஆயிடும். ஏன்னா நல்லா தான் இருக்கு படம். உங்களுக்கு இதுவாலாம் போவாது. ஃப்ளாப்க்கான இது கிடையாது. கண்டிப்பா இது ஹிட் ஆயிடும். அந்த முருகதாஸ் அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து பயங்கரம் உனி லைனப் வச்சு போயிருவாருன்னு நெனைக்கிறேன். பட் இந்த படம் வந்து தர்பாரணிய கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளவோ சூப்பரா இருக்கு. எவ்வளவோ இல்ல, நல்லாவே இருக்கு இந்த படம். ஸோ தட் வந்து கண்டிப்பா போய் தியேட்டர்ல இந்த படம் பாருங்க. ஒர்த் வாட்சிங் தான். நீங்க குடுத்த 200க்கு வந்து ஒர்த்தா தான் இருக்கும். மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன், முருகதாஸ். ஏன்னா முருகதாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. அண்ட் சிவகார்த்திகேயன் கூட்டணில நடக்கும்போது ஏன்னா இப்போ தான் ரீசென்ட்டா வந்து துப்பாக்கிய கையில குடுத்திருந்தாரு. சிவகார்த்திகேயன் கையில விஜய். அதனால அந்த அந்த இதுவும் நமக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து தூண்டி விட்டுருச்சு. அண்ட் அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஸோ தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆனா எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் போய் புக்கிங் பண்ணலான்னு பார்க்கும்போது, நேத்து வரைக்குமே டிக்கெட்ஸ் எதுவுமே ஃபுல் ஆவல. ஆ மேக்ஸிமம் ஒரு 100 டிக்கெட்ஸ் பக்கம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஃப்ரீயா புக் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நானும் நேத்து நைட்டு ஒரு 9:00 தான் புக் பண்ணேன். அப்புறம் காலையில எந்திரிச்சு சரி காலையில பார்க்கலான்னு பார்க்குறோம். காலைல வந்து டிக்கெட்ஸ் இல்ல. டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த தியேட்டரும் ஃபுல் ஆயிடுச்சு. தியேட்டர் இது மால்ல தான் போய் பார்த்தேன். மால் வந்து ஃபுல் நிரம்பி வழிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்க்ரீன்ல என்னமோ போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 5 ஸ்க்ரீனுமே வந்து ஃபுல் தான் அந்த தியேட்டர்ல. படம் வந்து ஓவராலாவே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு உனி ஃபேமிலி ஆடியன்ஸ்ல மெதுவா தான் வருவாங்க. ஏன்னா இந்த ஃபேன்ஸ்க்காக தான் ஸ்டார்ட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. பட் உனி எப்படியும் இந்த படம் கன்ஃபார்ம் ஷூர் ஹிட் தான். அதனால எதுவுமே இது பண்ண வேணாம். நம்பி போய் நீங்க பார்க்கலாம் இந்த படத்த. படத்துல ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் நல்லா ஃபாஸ்ட்டா தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு படம் போனதே தெரியாது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன ஒரு சின்ன ஒரு சாங் வரும். அது மட்டும் தான் லைட்டா இதா இருக்கும். ஏன்னா இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அந்த மாஃபியாவ எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னா, அந்த இடத்துல குட்டி குட்டி சாங்ஸ் வந்தது வந்து படத்துக்கு கொஞ்சம் இது சரியில்லையே தவிர, மத்தபடி ஸ்க்ரீன் ப்ளேவா பயங்கர ஸ்பீடா தான் இருந்துச்சு படம். நல்லா என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. யாரும் எந்திச்சு போகணும் அப்படிங்க ஆனா செகண்ட் ஹாஃப் நீங்க அப்படியே வரும்போது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் லேக் அடிச்சு வந்துச்சு. ஆனா படம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா அங்கங்க லேக் இருந்துச்சே தவிர, மத்தபடி ஸ்க்ரீன் ப்ளேவா பயங்கரமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அவரு ஒரு இடத்துல பார்த்தா, அவரு வந்து மென்டல்ன்னு சொல்லிருவாங்க. பட் இன்னொரு இடத்துல பார்த்தா பயங்கர ஜீனியஸா ஃப்ளாஷ்பேக்ல பார்க்கும்போது பயங்கர ஜீனியஸா இருப்பாரு. பட் வந்து அத அடுத்த சீன்ல அத கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே அவர் அழகா பண்ணியிருந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா அதுங்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரு வந்து என்ன அவருக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அந்த ரிவீல் பண்றதே ஒரு மாரி ஸ்க்ரீன் ப்ளேல அழகா காட்டியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துரும். ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோங்கிறதெல்லாம் அவங்கனால ஜட்ஜ் பண்ணி பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துரும். ஓகே இப்படி தான் வந்து படம் முடிய போகுது அப்படின்ட்டு. மதராசி பார்ட் 2 வருமான்னு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் வந்து அதுக்கான இது தேவைப்படாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டீம். அந்த டீம டோட்டலா இவரு காலி பண்ணிட்டாரு. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சு மதராசி 2க்கான சான்சஸ் இல்ல. மேபி இதுக்கப்புறம் மேபி அவங்க சிவகார்த்திகேயன மறுபடியும் என்ஐஏ டீம்ல இது சேர்த்து மறுபடியும் ஏதா அப்படி லீட் குடுத்து பார்ட் 2 எடுத்தாங்கன்னா தான் உண்டே தவிர, மத்தபடி ஆர்கானிக்கா தேவைப்படாது. எடுக்கணும்னா இந்த மாரி ஆட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாரி அவர் என்ஐஏ டீம்ல சேர்த்து அப்படி எடுத்தாலும் எடுக்கலாம். படத்துல வந்து தேவையில்லாததுன்னா வந்து ரொம்ப அந்த சாங்ஸ் தான். அங்கங்க குட்டி சாங்ஸ் தான் வருது. பட் நல்லா இருக்கும். பட் தனியா கேட்டா மேபி நல்லா இருக்குமே தவிர, படத்துல படத்துக்கு அது சூட் ஆகல. அது ஏதோ அந்த சலம்பல ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டங்காட்டி நமக்கு அது பெருசா தெரியல. பட் வந்து மத்த சாங்ஸ்லாம் மத்தது கம்மி தான். சாங்ஸ் கம்மி தான். பட் உங்களுக்கு அது இரிட்டேட் பண்ணும். உங்களுக்கு அங்கங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணும்.
மத்தபடி வேற எதுவும் பெருசா லேக்ன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே. இப்போ ஃபைனலா வந்து இந்த படம் போய் ஃபேமிலியோட பார்க்கலாமா? அப்படின்னு டவுட்லாம் பட வேணாம். கன்ஃபார்ம் போய் ஜாலியா பார்க்கலாம் நீங்க. இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் மதராசி ஓணமா உங்களுக்கு தமிழ்நாட்ல மாறிரும். நல்லா தான் இருக்கு. ஸோ தட் வந்து கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் குழந்தைங்க எல்லாத்தையும் கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போங்க. அண்ட் பார்த்துட்டு இந்த படத்துல என்ன டேக் அவே எடுத்தீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாரி அடுத்த வாரத்துல அடுத்த படத்த பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.